ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 234வது தலைப்பு சஸ்திர சிகிச்சை தொடர்ச்சி. செப்டிக் ஆகாமல் தடுப்பது சர்ஜரியில் முக்கியம். ஆபரேஷன் போது வலி தெரியாமல் மயக்க நிலை மாதிரி இருப்பதும் முக்கியம். இந்த இரண்டும் கூட பூர்வ காலத்திலேயே தக்கபடி செய்யப்பட்டு வந்தன என்று காட்டியிருக்கிறார்கள். வாளால் அறுத்துச் சுடினும் வைத்தியனிடம் நோயாளி மனஸ்தாபப்படாத மாதிரி பகவான் எத்தனை சோதித்து கஷ்டப்படுத்தினாலும் அவனிடம் தனக்கு பிரேமை போகமாட்டேன் என்கிறது என்று குலசேகராழ்வார் பாடியிருக்கிறார். இங்கே வாளால் அறுப்பது அதுதான் சர்ஜரி, அப்புறம் அதை சுடுவது என்பது அதுதான் செப்டிக் ஆகாமல் கேட்டரைஸ் பண்ணுவது. இத்தனை இருந்தும் ஏதோ கட்டி ராஜபிளவை என்றால் அறுப்பது தவிர பிற்காலத்தில் ஆயுர்வேதத்தில் சஸ்திர சிகிச்சை ஏன் நஷ்டமாய்விட்டதென்றால் 2 காரணம் தோன்றுகிறது. என்ன இருந்தாலும் ஆபரேஷன் என்பது ஆபத்துத்தான். அதனால் பின்னால் பாதகமான விளைவுகள் ஆஃப்டர் எஃபெக்ட் ஏற்படுவதும் அதிகம். எனவே கற்றுக்குட்டிகள் கையில் கத்தியை கொடுப்பதாகவும் எடுத்ததற்கெல்லாம் இந்த காலத்தில் இங்கிலீஷ் வைத்தியத்தில் நடப்பது போல் அறுப்பது கிழிப்பதாகவும் ஆகிவிடக்கூடாதென்று மிகவும் ஜாகிரதை பண்ணி சில பேருக்கு மட்டும் கற்றுக் கொடுத்ததிலேயே நாளாவட்டத்தில் இதை வெகுவாக இழக்கும்படி ஆகியிருக்கலாம். இன்னொரு காரணம், அப்போது வைத்தியர்கள் நல்ல அனுஷ்டாதாக்களாக இருந்து நல்ல தபோபலம் பெற்றவர்களாயிருந்ததால் அவர்களுக்கு ஹிமாச்சலம் பொதிகை மாதிரி எந்த மலையில் எந்த பொந்தில் என்ன மூலிகை இருந்தாலும் தெரிந்திருக்கிறது. எத்தனை கொடிய வியாதியானாலும் ஆழமான விரணமானாலும் அதை குணம் செய்யவும் மூலிகையே போதுமானது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. சைன்யமெல்லாம் பிரஜை போய் கிடந்தபோது ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்தார். அந்த மூலிகையின் காற்றுப்பட்ட மாத்திரத்திலேயே சேனை புது பலத்தோடு எழுந்து விட்டதென்று படிக்கிறோமல்லவா. இப்படி மூலிகை வைத்தியத்தால் சௌக்கியமாகவே எதையும் ஸ்வஸ்தம் செய்துவிடத் தெரிந்ததால்தான் ஆயுதத்தை போட்டு வெட்டி குடைந்து சஸ்திர சிகிச்சை செய்வதை அவ்வளவாக மேற்கொள்ளாமல் இருந்து இதனால் நாளாவட்டத்தில் அதை மறந்துவிடும்படி ஆகியிருக்கலாம் என்றும் தோன்றுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.